ரொம்ப நேரம் குடிஞ்சிட்டே ஒர்க் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹேபிட்ஸை நீங்கள் தவிர்த்துக்கிட்டு, ஏன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நெக் காலர்ஸ்லாம் நிறைய இருக்கும். அது வந்து வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நெக் காலர்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக அது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு வரும்போது பெயின் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நல்லாவே தெரியும். இதில் முக்கியமாக கொஞ்சம் யோகாசன பயிற்சிகள் செஞ்சுட்டே வாங்க. நிறைய இந்த எக்ஸசைஸ்லாம் இருக்கும். ஸோ நெக்கு வந்து பேக்வேர்ட் ஆர்ச் பண்ணுற மாதிரி, இல்லை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் முக்கியமாக கோமுகாசனம் சிறந்தது. அதுக்கப்புறம் வஜ்ராசனம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நல்லா நிமிர்ந்து உட்காரணுங்க. அப்போ தான் பேக்கில் உங்களுக்கு செவிக்கல் ரீஜனில் இந்த ஹம்ப் வராமல் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது எல்லாமே தவிர்ப்பதற்கு இந்த மாதிரியான உடற்பயிற்சி முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கால்சியம் நிறைந்த உணவுகள், கேழ்வரகு, கம்பு, வெள்ளை சோளம், மறக்காமல் வெள்ளை சோளம் உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளை சோளத்தில் அதிகமான கால்சியம் இருக்குங்க. முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ வெள்ளை சோளம் இருக்குது இல்லைங்களா, இதில் சாதம் வடித்து சாப்பிட்லாம். உணவோட இட்லி தோசையோ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதனோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெள்ளை சோளம், சிறு சோளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை அதிகமாக நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள், ஸோ நல்ல கருப்பு நிறத்தில் இருக்கிறது, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி வகைகளை நீங்கள் பயன்படுத்தணும். தவறாமல் இதில் மூங்கில் அரிசி, இதை ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூன் இதனுடைய பவுடரை தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி குடிக்கும்போது எலும்புகள் வலிமையாக இருக்கும்.